விக்கியோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தெரியலையே. வித்யா மேரேஜ்ல இவங்க யாரையுமே நம்ம பார்த்ததில்ல. இந்த ரெட் சுடி வேணா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி சரி, வீடே எவ்வளோ பெருசு இருக்கு. ஒவ்வொரு ரூமா போய் தேடுவோம். அதே நேரத்துல யார் கண்ணனையும் பட்டுடவும் கூடாது. அம்மு அம்மு எழுந்துருமா. போயா அம்மு எழுந்துரு, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். ஃபங்க்ஷனுக்கா? ம் ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ம் குளிச்சுட்டு வந்து துவட்ட கூட மாட்டா, இவளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வேற. ரெடிமா? ரெடி. ம் பூ வாங்கியாச்சியா? காலையில் என் கையால் 4 முளை பூவை வச்சுட்டேன். சிம்பிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கூட கழட்டி வச்சுட்டு வந்தவன் நீ. இப்போ உனக்கு பூ வேற நான் ரெடி பண்ணி வைக்கணுமா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பூ கேட்கறத மட்டும் மறக்கிறதே இல்லை, ஆனால் வைக்கிறியா? தேவையில்லாமல் இவளுக்காக நம்ம தான் மெனக்கிட வேண்டியதா இருக்கு. ஏ அம்மு, ஹீட்ரு போட்டியா? இன்னும் வேற என்னம்மா பண்ணணும்? நானே குளிப்பாட்டி விட்டு துவட்டி விட்டு தலையெல்லாம் சீவி விட்டு ரெடி பண்ணி விடவா? விவரம் தான், ரொம்ப விவரமா தான் இருக்கிற நீயும். ஆளையும் மூஞ்சியும் பாரு, மூஞ்ச அமுல் பேபி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டுவா. நான் ஒருத்தி இங்கே வந்து நிற்கிறேன், அது கூட தெரியாமல் இவர் எங்கே பார்த்துட்ருக்காரு? இந்த சாரி இவர் எடுத்து கொடுத்ததில்ல, இதில் இவர் நம்மளை பார்க்கலன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இவர் கூட நான் எப்போ ஃபோட்டோ எடுத்தேன்? சரியான ஃப்ராடு எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு நல்லவனாட்டியே நடிப்பான். என்ன இப்படி திரும்பி படுத்துட்டாரு? சரி, தொலை பண்ணத்தான் நான் வந்தோம், பண்ணுவோம். ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். நான் உங்களை அந்த ரூம்ல எல்லாம் தூங்க சொன்னேன். சௌகரியமா இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த போட்டோ ஏத்துன்னு நீங்களும் சசியும் போன அதே ஹோட்டலுக்கு தான் பென்ஸும் வந்திருந்தான். அவன் அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தான். நீங்கள் தான் ரேக்கான்னு எனக்கு காட்டுறதுக்காக இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்தான். அப்போ எனக்கு இன்னைக்கு நைட் அங்கே வருவான்ல, கேளுங்க அவனையே. இப்போ போய் தூங்குங்க. அங்கே தனியாக இருக்க பயமாக இருக்கேன்னா இங்கே வந்தா போவான் போ. இங்கிருந்து பெரட்டலையே குறியா இருக்காருப்பா. இங்கே தான் இருப்பாருன்னு தெரிஞ்சிருச்சுல, நீ அடிக்கடி வந்து நான் தொந்தரவு பண்ணத்தான் போகிறேன். நான் தூங்கணும். நீங்கள் ஏன் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? வந்ததே அதுக்கு தான், எனக்கு தெரியாதா என்ன பூமி? ஆமாண்டா ஆமாம், இன்னைக்கு ஒன்றா தானே உங்க கூட ஃபுல்லாக இருக்க முடியும். அதான் நான் திரும்பி படுக்கணும். படுங்களே. இல்லை போதுமா? திரும்பி படுக்கவே இல்லை, போய் தானே சொன்னீங்க. இதோ இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நகர்ந்துக்கிறீங்களா? ஓ அப்படி, இதை வர சிவா எந்திரிமா முதல்ல. பட்டு சொல்றது கேளு. முடியாது. பட்டுமா எழுந்துருங்க. முடியாது. இது என்னோட எவ்வளோ நல்ல ஆசை தெரியுமா? ஒரு நீண்ட இரவு உங்க நெஞ்சில தலை சாச்சு உங்க ஹார்ட் பீட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு. உங்க ஆசையா நான் தப்பு சொல்லலாம், ஆனா அவன் நாட்டு பூமி பேசாம தூங்குங்க. மூச்சியே இஞ்சி தின்னு குழந்தை மாதிரி இருக்கு. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா என்ன? போதுங்களா? சமத்து தூங்க. கொட்டி பட்டு கொட்டி என்ன சொல்லடா, பாசத்துக்கு ஏதோ இல்லடா. பூமி போல என்னை எண்ணி சுத்தி வரும் சந்திரனே, 100 ஜென்மம் கூடவே வாழ வேணும் மன்னவனே. சார் சொல்லாம கொள்ளாம எங்காவது போயிடுறீங்களா? வாங்க வாங்க.
காசு பணம் எது வேணாலும் கேளு. ஆமாம்மா, அவனுக்கு கொடுத்தினா அப்போ எனக்கு கொடுக்கணும். ஏன்டா? ஏன்? நீ கம்முனு கடை. அஜய், எனக்கும் தருவீல்ல? ம், காசு பணம் எவ்வளோ வேணாலும் தரேன். ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் முன்கூட்டியே சொன்னதே என்னால் செய்ய முடியுமா இல்லையான்னு பார்க்க முடியும். அதான் அதான். டேய், முதல்ல உனக்கு எதுக்குடா பணம்? நீ என்ன பண்ண போற? கொடுக்க போகிற வளலே ஒன்றும் கேட்கல. உனக்கு என்ன? இல்லை, சொல்லு. இவங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? நமக்குன்னு இருக்கிறதே இவனுக்கு 2 பேரும் தான். அதுவும் இல்லாமல் நம்ம கூட அலையணும், பிடிக்கணும், வேலை பார்க்கணும், ஏதாவது செய்யணும்னா அஜயை நம்ப முடியாது. அவன் ஹாஸ்பிட்டலில் அங்கே வேலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ சிவாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போ சொல்லி தான் ஆகணும். சொல்லு. டேய், ரொம்ப யோசிக்காதடா. யோசிக்கிற அளவுக்கு உன் மண்டையில் இருக்கா என்ன? போதுண்டா, நீ ஒருத்த போதும். எனக்கு என் மான மரியாதையெல்லாம் கெடுக்க. எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிட்டே இரு என்ன? ஒரு டீ கடை, இல்லை பீச்சில் ஒரு சுண்டல் கடை, அந்த மாதிரி ஏதாவது போடலான்னு. எதுக்கு 24x7 நீ தின்னு தீர்த்துட்டு கடைக்கு கஸ்டமரே யாரும் வரல, எல்லாமே லாஸ் ஆகி போச்சுன்னு பொய்யலுகாச்சு அழுது சீன் போடவா? நீயும் உருப்பட மாட்ட, உருப்படுறவங்களையும் விட மாட்ட. ஏன்டா? ஏன்? எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க போல இருக்கு. அடுத்தவங்க நல்லா வந்துடுவாங்கன்னே அதை கெடுக்கிறதுக்குனே 4 பேர் திரிவானுங்க. சை, இப்போ என்ன உங்களுக்கு? அதான் ஜெய், ரேகாப்பா வச்சுருக்க மாதிரி ஒரு டீ கடை, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சு, இல்லை பேக்கரி மாதிரி ஏதாவது வச்சுக்கலான்ட்டு. ஓ, ஏன் மாமனாருக்கு போட்டியா? அப்படித்தானே? ஏன்டா? ஏன்? புளிக்கும் பூனைக்கும் கம்பேர் பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்காங்கிறேன். அறிவிருந்தா உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேனா என்ன? உன் கூட சவாசம் வச்சதே தப்பு. மச்சான், ஆசிரமத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா மண்ணா நம்ம அப்படி இருக்கோம். இப்போ நீ சொன்னே டைலாக்கு, அதை என் தங்கச்சி மேலே உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா. ஆனால் அதை அவள் யாரை நினச்சி சொல்லியிருப்பா தெரியுமா? சசியை நினச்சி சொல்லியிருப்பா. என்ன பார்த்தாலும் சொல்ல மாட்டா. என்னைக்கும் என் ரேகா யாரையும் பற்றி குறை சொல்ல மாட்டா தெரியுமா? ஆமாம், ரேகா அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. இல்லை, முகத்தை பார்த்தாலே ஒரு சிலரை பற்றி சொல்லலாம், அதை வச்சு சொன்னேன். ஓ, என்ன ஓ? என்னடா உனக்கு? அதான்டா, என் தங்கச்சிமா தங்கமானவன். அதனால அவகிட்டயே போய் டீ கடை, பேக்கரி, ஹோட்டல்னு வச்சு தர சொல்ல போறியா? அதே நான் போய் அவகிட்ட கேட்கணும். அப்புறத்துக்கு நீ இருக்க? என்னடா வேணும் உனக்கு? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்போதான் அவர்கிட்ட காசு கேட்ட, அப்புறம் ரேகாவை வம்பு கிழித்த, இப்போ என் கிட்ட காசு கேட்குற. உனக்கு யார்கிட்ட என்னதான் வேணும்? தெளிவாக சொல்லு. ஐயோ, என்கிட்ட நீ கொடுத்த காசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுலேயே எனக்கு பேக்கரியோ, ஹோட்டலோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு கொடுங்க. சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என் குட்டிமா வர சொல்லி லான்ச் பண்ணணும். பார்த்தியா அஜய், சப்போர்ட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறக்கெல்லாம் நம்ம, லான்ச் பண்ணுறக்கு அவ வரணுமா? அதானே, அது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு இத்தனை நாளாக யாரும் இல்லாமல் இருந்தது. நீங்கள் 2 பேரும் எதனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவள் தானே எனக்கு தங்கச்சி ஆகிறா. அடுத்து ஆச்சிக்கு யார் ஒய்ஃபாக வராங்களோ அவங்க தங்கச்சி ஆவாங்க. அதனால தான். என்னவோ சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. சிவானி ரேகா கிட்ட பேசி இவன் மேலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்ல நாள் பார்த்து சொல்லட்டும். அப்புறம் அவகிட்ட பேசி கூட்டிகிட்டு வர பார்க்குறேன். தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ போய் எனக்கும் அஜிக்கும் நல்லா ஒரு டீ போட்டு கொண்டு வா. அதுக்கப்புறம் சார், நான் தான் அதுக்கெல்லாம் முதலாளி. தொழிலாளி என்னவோ நீ தான். என்னது? நீ தானடா நல்லா சமைப்ப. இப்போ என் குட்டிமா வேற பார்த்துட்டு போயிட்டுலாம் வந்துட்டுருக்க. அவகிட்டையும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு பழகிற. அதான் எட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோ. அதெல்லாம்
நான் எனக்காகவும் எனக்காக இருக்கிறவங்களுக்காகவும் நான் பழகுறது. அத்தனை பேத்துக்கு அது என்னோட ஃபேஷனை விட்டுட்டுலாம் உனக்காக வந்து பண்ணிட்டு நிற்க முடியாது. எப்போ நானா ஓகே, எல்லா நாளுமெல்லாம் பண்ண முடியாது. அதனால அப்போ ம் ம், குட்டி மாட்ட சொல்லி ஆ, ரேகா அப்பா அவங்க ஆட்களையே அங்கே அனுப்பணுமா? ம், டேய், இது வரைக்கும் நான் யாருக்காகவும் எதுவும் செஞ்சதே இல்லை. எனக்காக கூட நான் எதுவும் அவகிட்ட கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டேன். இப்போ உனக்காக போய் ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா. ஆ, இதுக்கு பேசாம நான் முதல் மாதிரி ப்ரௌசிங் சென்டரே வச்சு தரேன்டா. அடைச்சே, நீ வேற ஒருத்தர். அதுவே முதல்ல லாஸ்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போதா குறைக்கி எல்லாத்துக்கிட்டேயும் லேப்டாப் இருக்கு, அதுலயே எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் ஒருத்தன். சிவா, சொல்லு அஜய், நீ போய் பென்ஸ்க்காக ரேகா அப்பா கிட்டயோ ரேகா கிட்டயோ நின்னதானே தப்பு. நான் நிற்கிறேன். இல்லை இல்லை வேண்டாம் அஜய், எங்களுக்காக நீங்கள் இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லையா, ஈஸ்வர் கிட்ட சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் கேன்டீனோட கான்ட்ராக்டையாவது நான் இவனுக்கு வாங்கி தரேன். ம், அது கூட எனக்கு ஓகே தான். தேங்க்யூ தேங்க்யூ அஜய். ஏன்டா எருமை. பேசாத போடா. அவருக்கு வந்த யோசனை உனக்கு வந்துச்சா? அதான் நீ எனக்காக எதுவும் யோசிக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் குட்டிமா பற்றியே யோசிச்சுட்டு. கரெக்டாக இப்போவும் மலை மேலே தான் நிற்கிறோம். அப்படியே தூக்கி வீசினேன்னு வச்சுக்கோ, எங்கே போய் விழுவேனே தெரியாது. ஒழுங்கா அஜய் அப்பவே கேட்டாருல நீலாவோட கம்பெனியை பார்க்க சொல்லி, அதுவும் மாட்டேன்ட்ட. இல்லை நீலா கம்பெனி கேன்டீன் அந்த கான்ட்ராக்டையாவது எடுத்துருக்கணும், அதுவும் இல்லை. இப்போ வந்து நீலா அம்மா அடிக்கடி வந்துட்டு போகிறான். அதுவும் கம்பெனியை விட ஹாஸ்பிட்டலுங்கும் போது எத்தனை மக்கள் டெய்லி வந்துட்டு போவாங்க. அத்தனை பேத்தையும் புதுசாக தொழிலில் இறங்கி உன்னால் சமாளிக்க முடியுமா? அது அந்த பொம்பளைக்கிட்டையெல்லாம் குப்பை கொட்ட முடியுமா என்ன? அப்போ மட்டும் அப்படின்னா இப்போ மட்டும் ஆங்கிற. ஐயோ ஆமாம்ல, ஹாஸ்பிட்டலுங்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வரவங்க போகிறவங்க, ஐயோ எத்தனை பேர், அத்தனை பேர்த்தையும். ஐயோ பென்ஸ், என்னடா பண்ண போற? டேய் வாலில வானரமே. எதா இருந்தாலும் எனக்கு துறை நிற்க நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு எதனாலும் ஈஸ்வரும் சப்போர்ட் பண்ணலாம், என் குட்டிமாவும் சப்போர்ட் பண்ணும். எப்படியும் குழந்தை என்ன பிறந்ததும் எழுந்து நடந்து ஓட ஆரம்பிச்சுதா? இல்லை மெது மெதுவாக தானே கற்றுக்குது. அப்படி நானும் கற்றுப்பேன், நல்லா வருவேன். வாயில வசனத்தை அடிச்சு விடாம காரியத்தில் கண்ணாரு. நாங்கள் என்ன லவ் கிவன் ஒன்று மாதிரியா பண்ணுறோம்? ஒரு காதலி வந்து எங்களை மோட்டிவ் பண்ணி ஐடியாலாம் கொடுத்து ஸ்க்ரூ கொடுத்து வாழ்க்கையில் மேலே வர வைக்கிறதுக்கு. உன்னை சும்மா விடுறதெல்லாம் தப்புடா. சிவா, நான் எஸ்கேப் ஆயிட்டேன். வர இருடா. சிவா, நான் ஒன்று இவனை குறைச்சி சொல்லலை, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபுட் சைட் வர்றது, அதனால தான். பார்ப்போம். கேனத்தனமா நான் எடுத்த முடிவு இப்போ எனக்கே வினையாக வந்து நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, மெயின் டோர் திறந்து வச்சிருக்கும் போதே யோசிச்சிருக்கணுமே. ஸ்டெப்ஸ்லேயே பேசாமல் திரும்பி பார்க்காம ஓடி இருக்கலாம். தப்பு பண்ணிட்டேனே. வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். அதான் தெரியுதே. ரொம்ப நேரமாக தேறீங்களா என்ன? உங்களுக்கு வேலையே அதானங்க சார். எப்படா இவ தூங்குவா, கட்டி விட்டுட்டு ஓடலாம் தானே இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு போயிருந்தேன். ஏங்க சார், நாங்களாம் வரக்கூடாது இல்ல? உங்க ஏடிஎம் ஃபுல்லா தேஞ்சு போயிருமா? அப்படியெல்லாம் இல்லை. ம். உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு. ஓஹோ, சரி. டைம் ஆயிட்டு இருக்குல்ல, நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போலாமா? ஓ, போலாமே. ம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நோட்ல இன்னைக்கு என்னெல்லாம் செலவு பண்ணீங்க, இன்னைக்கு வரவு எவ்வளோ மீதம் இருக்குன்னு கணக்கு எழுதுறீங்களா சார்? கணக்கா? அதுக்கே வா இவ்வளோ திக்குது. நீங்களா எழுதுறீங்களா இல்லை நீங்க சொல்ல நான் எழுதவா? ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலாமா? ஃபங்க்ஷனுக்கு தானே, போலாமே. நானா விடாம நீங்க எல்லாத்தையும் கணக்கு எழுதுவீங்களா? அதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி போலாமா?
ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிட்டு இருக்குமா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோட் எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறீங்க. நான் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுவேண்ணா, ஓகேவா? இவ இன்னைக்கு விட மாட்டா போல இருக்கே. எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஆள் தான் வந்து கூப்பிட்டான்ல, என்னையும் அனுப்பி வைக்கலாம்ல. இந்த அம்மாக்கு என்னதான் கேடோ, எனக்கும் தோணாதான் என் வீட்டாளர் கூட இருக்கணும்னு. காலையிலேயே இவன் தம்பி கேட்டான், அவளாம் வேண்டான்னு சொல்லிட்டா இந்த குண்டி. சரி, அதான் ஏர்லி மார்னிங். ஆனால் இது ஈவினிங் தானே, இதுக்காக என்ன அனுப்பி வைக்கலாம்ல. இனி போய் எப்படி தான் கேட்க? காலையிலேயே சமைச்சது சரியில்லைன்னு சுட சுட மூஞ்சில தூக்கி வீசினா. துவைச்சதும் பாத்திரம் கழுவுனதும் கூட நல்லா இல்லைன்னு அதுக்கும் போகும்போது திட்டிட்டு தான் போனான். இனி வரும்போது என்ன முள்ள வராளோ தெரியலையே. இங்கேயே இப்படியே சமைச்சு கழுவி துவைச்சிட்டு இவனையே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே எப்படி இருக்கிறது? பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. நாமளே மனசுக்குள்ளேயே புலம்பி தீர்த்து அழுதுக்க வேண்டியதா இருக்கு. அங்கெல்லாம் நம்ம ராஜாங்கம் தான், இங்க இவள என்ன ராஜாங்கம் பண்றா? சரி, போய் பூவை பறிப்போம். அப்புறம் என் பூவை பறிக்கல, சாமிக்கு வைக்கலன்னு அதுக்கு ஒரு கத்துவா வந்து. பென்ஸ், டே பென்ஸ். அஜய், என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? உன்னைத்தான் பார்க்கலான்னு வந்தேன். இல்லை, அன்னைக்கு ஏதோ யோசிக்காம நான் கேட்கவும் நீ பாட்டுக்கு ஹோட்டலை ஓப்பன் பண்ணி என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. இப்போ அதுக்கு என்ன? இல்லை, என்ன குறையெல்லாம் எதுவும் இல்லை. சரி, இனி ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா என்ன? சொல்லு, பண்ணித்தரேன். ஐயோ, ஏயா நீ வேற. அப்புறம் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? இல்லை, ஹோட்டலெல்லாம் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கா என்ன? என்னால் முடியாதுன்னு தோணுது. உனக்கு என்ன லூஸா? இல்லை லூஸாங்கிறேன். உன்னை நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற. இல்லை அஜய், இல்லை அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நானோ இல்லை ரேகா அப்பாட்டியோ பேசி ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன். எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? மெனு கொடுத்தாச்சு, அது ரெகுலராக ரெடி ஆயிரும். சூப்பர்வைசரும் மேனேஜரும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா போதும். அதான், இருந்தாலும் உன்னோட ஃபீல்டு இல்லைல்ல, இது புதுசாக இருக்கும், உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியாயிரும். இல்லை அஜய், சொல்ல வந்ததை சொல்லுடா. நியூவாக ஏதாவது அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் டெய்லி இன்வெஸ்ட் பண்ண நியூ ஐட்டம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் உன்னால் முடிஞ்சதை போடு, மேற்கொண்டு வேணும்னாலும் கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் சரிதான்டா. ஆனாலும் எந்த ஒரு பிஸ்னஸ்மே ஸ்டார்டிங் ஒரு 1 or 3 இயர்ஸ்க்கு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது பென்ஸ். அதுக்கப்புறம் வேணால் கிடைக்கும், அவ்வளோதான். உனக்கு எதுக்கு தான் இந்த தயக்கம்னு எனக்கும் தெரியல. இனி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போகிறோம்ல, ரேகா அப்பாட்ட கிளியராக உட்காந்து பேசு. இவனையும் சொல்லி என்ன பண்ணுறது? இவனோட ஃபீல்டு வேற. என்னடா? இல்லை, ப்ரௌசிங் சென்டர், நீலா ஆஃபீஸ், இல்லைன்னா ஆஃபீஸோட கேன்டீன், ஈஸ்வர் ஹாஸ்பிட்டல் கேன்டீன், இதெல்லாம் வேணான்னு சொன்னதே நீ தான். அதனால தான் இதை ட்ரை பண்ணியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாரு. கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சப்போர்ட்க்கு. நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் குழம்பாம எப்பவும் தெளிவாக இரு. இல்லை, வரவங்க போகிறவங்களாம் குட்டையை குழப்பிட்டு தான் இருப்பாங்க. நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா பண்ண அப்புறம் அதை எங்கேயோ இழுத்து கொண்டு போய் விட்டுரு, பார்த்துக்கோ. சரி, நான் போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறேன். யார் சொன்னாலும் கூட நிழல் மூழ்காத நீரில் அதை போல எங்கள் காதல் உயிர் போனாலும் போகாது. தொடங்கிய அறிமுகம் தொடர்கிறது, சிறப்பும் எழுது கடல் என பெறுகிறது. ஏங்க, ஏதாவது வேணுமா? இல்லை, ஒன்றும் வேண்டாம். மம்மி ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஈவினிங் நான் அங்கே போயிடுவேன், எனக்கோசரம் சமைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. மம்மி மட்டும்தான் வராங்களா? தெரியலையேங்க. நீங்கள் வரலையா? இல்லை, அவங்க ஒன்றும் சொல்லலை. காலையிலேயே உங்களை எல்லாரும் கேட்டாங்க. நான் வேணா மம்மி கிட்ட பேசி பார்க்குறேன். வரீங்களா? இவரு கூட்டிட்டு போகலாம். என்னது? கூட்டிட்டு போய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும் போதும். நான் என்ன சொல்ல, உங்க அம்மா. சரி, நான் பேசிட்டு சொல்லட்டா? வரீங்களா? நீங்கள் சொன்னதை நான் எதுவும் சொல்லலை, நானாக கேட்குற மாதிரியே கேட்டு பார்க்குறேன். தேங்க்ஸ்ங்க.
எதுக்கும் ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு போகிறேன், நீங்கள் கை வச்சிடாதீங்க. அண்ணா ரெடி ஆகிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் ரெடி ஆகுங்க. ஆ இருக்கிற வேலையை கொஞ்சம் முடிச்சிருவோம். ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது? சரி அங்கே போய் பார்த்துக்கலாம். எல்லாமே எழுதுனா இவகிட்ட எல்லாம் மாட்டிப்போம். எழுதிடுவோம், அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சானா அதுக்கு ஒரு வம்பு பண்ணிட்டு நிற்பா. எப்ப யாதவே எங்கே போனே? இங்கே தாம்மா பக்கத்தில் கொஞ்சம் சாமான் மேலே மோடி வேணும்ல, அதான் ஆர்டர் கொடுக்க போனேன். போய் குளிச்சுட்டு நேரம் போல கிளம்பியா? எங்கம்மா? அதான் அந்த பையன் வந்து கூப்பிட்டு போனானല്ലോ. ஓ அதுவா, நீ வரல? நான் இருக்கியா? கடை வந்த முதல் நாளே அங்கே வேற வந்துட்டு வியாபாரத்தாரு பார்க்கறது. நீயும் ஆசினியும் போயிட்டு வாங்க. ஆசினி மட்டுமா? நீயும் வாமா. ஏயா? எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? அதான் நீ வான்னு சொல்றேன்ல. நீ என்னன்னு சொல்லியா? ஆமா. இந்தாரியா, காலையில நான் அந்த ஆளையோ பையனையோ முழுசா என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம பேசிவிட்டு நாக்கும். அதனாலதான் அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ உனக்கும் ஆசினிக்கோ என்னையோ உங்க அப்பனையோ பேசினா கோவம் வருமல்ல, அப்படித்தான். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இடம் பெரிய இடம்யா, நீ எங்காச்சும் போய் மோதிராதையா. ஏதோ இப்பதான் நீ தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதியில மண்ணளி போட்டாதையா. உனக்கு அப்புறம் ஒரு பிள்ளை வேற இருக்கா, அவளை வேற கரைச்சி ஏத்தணும் பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ வான்னு சொல்றேன்ல. இனி என்னத்தையா நானு நீ தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டியலோ, இனி எதாவது நீயே பாத்துக்கையா. இந்த இந்த ஒரு வார்த்தை போதுமா எனக்கு. எவ உன்னை அரைஞ்சாலோ அவளையும் உன்னோட காலுக்கு கீழே போட்டு என்ன பண்றேன்னு பார்த்துட்டே இரு. ஐயாவே. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். போய் எந்த வம்பு விளக்கும் வேண்டாம் ஐயா. நான் போய் ஆசினி வராளான்னு கேட்டுட்டு கிளம்ப சொல்றேன். சரி போ, ரெடி ஆகு. ஐயோ, இவன் மேல நீ எந்த இடத்துக்கு கூட்டு போறானோ, நடக்கிறது ஒன்றும் சரியா படல. ஆண்டவனே மொத்தா வெளிச்சோம். என்னங்க? ஐயோ வந்துட்டாலே. எழுதிட்டீங்களா? எழுதிக்கிட்டேன். எழுதின வரைக்கும் போதும், கொண்டாங்க பாப்போம். இல்லம்மா, நீங்க தலைவலித்திட்டு வாங்க, அதுக்குள்ள நான் எழுதி முடிச்சிருப்பேன். போடுங்கங்க. என்னது இது? நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ எல்லாம் போச்சு, இனி இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? ஏங்க உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து நான் தான் எழுதிருக்கேனேம்மா. எழுதியிருந்தா